போல இந்த பாக்கிய விதாதா நம்மிடம் ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதனால்தான் ஏன் பிரம்மா பாபா, சிவபாபா நினைக்க வேண்டுமென்றால், ஏன் நினைக்கணும்? ஏன் நினைக்க வேண்டுமென்றால், இரும்பை தங்கமாக மாற்றக்கூடிய சைத்தன்யமான பாரஸ்மணியாக இருந்தார். அதனால்தான் இன்றும் நினைக்க சொல்றாங்க. ஃபாலோ ஃபாதர், ஃபாலோ ஃபாதர், ஃபாலோ ஃபாதர் அப்படின்று. அந்த வகையில இன்னைக்கு நாம் அற்புதமாக ஹரியானா அம்பாலா கேட்டிலிருந்து மூத்த ராஜயோகினி புஷ்பா சகோதரி இன்றைக்கு நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் தன்னுடைய அனுபவத்தினை. கேட்கலாமா? வாருங்கள். இப்படியாக சொல்கின்றார் மூத்த ராஜயோகினி புஷ்பா சகோதரி அவர்கள். நான் 1959ஆம் ஆண்டு இந்த பிரம்மகுமாரிகளுடைய ஈஸ்வரி ஞானத்தை எடுத்துக்கொண்டேன். இவர் ஒரு மாதாஜி, திருமணமானவர். 4 குழந்தைகளோடு குடும்ப சகிதமாக ஞானத்திற்கு வந்துவிட்டேன். ஒரு குழந்தை இல்ல, 2 குழந்தை இல்ல, 4 குழந்தைகளோடு குடும்ப சகிதமாக ஞானத்திற்கு வந்துவிட்டேன். நான் குழந்தை பருவத்திலிருந்தே பக்தி எல்லாம் செய்து வந்தேன். அதன் கூடவே பரமாத்மாவை சந்திக்கக்கூடிய மிகவும் ஆசையுடன் நான் இருந்தேன். நான் எப்பொழுதோ கடவுளை சந்தித்திருக்கின்றேன். ஆனால் எப்பொழுது, எங்கு அப்படி என்று எனக்கு தெரியவில்லையே அப்படி என்று எனக்கு அடிக்கடி உள்ளுக்குள் ஒரு எண்ணம் வந்து கொண்டே இருக்கும். கடவுளை சந்திக்க முடியுமா அப்படின்று யாராவது சொல்ல மாட்டார்களா என என்னுடைய உள்ளுக்குள் ஒரு ஆசையாக இருந்தது. அப்படி என்று புஷ்பா சகோதரி ஹரியானா மாவட்டத்திலிருந்து, அதுவும் அம்பாலா கேட்டிலிருந்து தன்னுடைய அனுபவத்தை இன்றைக்கு பாக்கிய விதாதா மூலமாக நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருந்து கொண்டிருக்கின்றார். ஒரு அனுபவத்தை நம்மிடம் இப்பொழுது பகிர்ந்து கொள்ளப் போகிறார். ஒரு முறை வீட்டிற்கு ஒரு மகா ஆத்மா வந்தார். கடவுள் எப்படி கிடைப்பார் என அவரிடம் நான் கேட்டேன். என்ன கேட்கிறாங்க பாருங்க. மகாத்மா அவருடைய வீட்டுக்கு வந்தாங்க. கடவுள் எப்படி கிடைப்பார் அப்படி என்று கேட்டு விட்டார். அதற்கு அந்த மகா ஆத்மா, நீங்கள் இப்பொழுது சிறியவளா இருக்கின்றாய் அப்படி என்றார். சிறிது நாட்களுக்கு பிறகு அபுவிலிருந்து, அதாவது பாண்டவ பவனிலிருந்து வெள்ளை ஆடை அணிந்த சகோதரிகள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் மிகவும் நல்ல ஞானம் தருகின்றார்கள் என எனக்கு தெரிய வந்தது. என்னுடைய கணவனுடைய நண்பர் இதை பற்றி சொல்லி எங்களையும் சரி அந்த ஆசிரமத்திற்கு அழைத்து சென்றார். அந்த ஆசிரமத்தில் தியானி தாதி மற்றும் ராதே சகோதரி ஆத்மா இருந்தார்கள். தியானி தாதி என்பது நம்முடைய மூத்த யஜ்னத்தினுடைய அம்மாவாக இருக்கக்கூடிய, இப்படியாக தியானிதாதி என்பவர் யாருன்னா அம்மாவுடைய சித்தி. நம்முடைய மூத்த இந்த யஜ்னத்தினுடைய அம்மாவாக இருக்கக்கூடிய அவருடைய சித்தி தான் தியானிதாதி. மற்றும் ராதே சகோதரி ஆத்மா அங்கே பரமாத்மாவுடைய ஞானத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அவ்வளவுதான். எனக்கு நான் என்ன விரும்பிக் கொண்டு இருந்தேனோ அது கிடைத்து விட்டதாக எனக்கு நம்பிக்கை வந்து விட்டது. அப்போ தியானிதாதி என்னிடம் நம்பிக்கை பத்திரம் எழுதி தர சொன்னார்கள். எதற்கு நம்பிக்கை பத்திரம்? பாருங்கள். நான் நம்பிக்கை பத்திரம் எழுதி பாபாவிற்கு, மதுபனிற்கு அனுப்பினேன். வந்தவர்கள் பக்க ஆனவர்கள், அதாவது திடமானவர்கள் என சிவப்பு எழுத்துக்களில் எனக்கு பதில் கடிதம் வந்தது.
டேப் மூலமாக பாபாவுடைய சப்தம் கேட்டு பாபாவை சந்திக்க என்னுடைய மனம் விரும்பியது. இப்படியாக கொஞ்ச நாட்கள் சென்று கொண்டே இருந்தது. பாபாவை சந்திக்க என்னுடைய மனம் துடித்துக் கொண்டிருந்தது. சில நாட்களுக்கு பிறகு பாபா டில்லி வருவதாக எனக்கு செய்தி கிடைத்தது. இதை கேட்டு மிகவும் நான் மகிழ்ந்து விட்டேன். பாபா டில்லி வந்த பொழுது நானும் சரி, என்னுடைய யுகல் அதாவது என்னுடைய கணவர் பாபாவை சந்திக்க வந்தோம். பாபாவை சந்தித்த பொழுது எப்படி தெரியுமா எனக்கு அனுபவம் ஏற்பட்டது? ஜென்ம ஜென்மாந்திரத்தினுடைய ஆசை முழுமையாக விட்டது என்பது போலவே எனக்கு தோன்றியது. பாபாவுடைய திருஷ்டி என் மீது பட்ட பொழுது பாபாவுடைய நெற்றியில் சிவபாபாவுடைய பிரவேசம் உண்டாகியிருக்கிறது என்ற அனுபவம் எனக்கு ஆனது அப்படின்று ஹரியானா மாவட்டத்திலிருந்து புஷ்பா சகோதரி தன்னுடைய அனுபவத்தை இப்பொழுது நம்மிடம் கூறிக்கொண்டிருக்கின்றார். நான் என் தந்தையுடன் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று எனக்கு அனுபவம் ஆனது அப்படின்று எவ்வளவு அழகாக நம் கண் முன்னே சாகார பிரம்மா பாபாவையும் பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய சிவபாபாவையும் நேரடியாக அனுபவம் செய்யக்கூடிய அனுபவத்தை நாம் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படியாக இன்னொரு அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார். அது என்ன அனுபவம் பார்க்கலாமா? அடுத்த முறை அன்பான பாபா டில்லியில் மேஜர் சகோதரனுடைய அந்த பங்களாவிற்கு வந்தார். அந்த சமயத்தில் நான் பாபாவை சந்திக்க சென்ற பொழுது அங்கே பாபா எப்படி இருந்தார் தெரியுமா? வாசலில் நின்று கொண்டிருந்தார். நான் அங்கேயே பாபாவை சந்தித்தேன் நேரடியாக. அதற்கு பிறகு நான் என்னுடைய நகரத்திற்கு வந்துவிட்டேன். ஆனால் என்னுடைய மனதில் மதுபன் செல்வதற்கான ஆசை இருந்து கொண்டே இருந்தது. இப்படியாக போய் கொண்டிருக்கக்கூடிய வேளையில 1 வருடத்திற்கு பிறகு நான் மதுபன் சென்றேன். பாண்டவ பவனில். மதுபன் சென்ற பிறகு காலையில் அந்த முரளி வகுப்பில் பாபா இவரிடம் பார்த்து கேட்கின்றார். யாரிடம்? புஷ்பா சகோதரியிடம் கேட்கின்றார் நேரடியாக. மகளே, யாரிடம் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அப்படி என கேள்வி கேட்டார் நேரடியாக. தந்தையினுடைய வீட்டிற்கு அப்படி என்று பதில் சொன்னார். நம்பிக்கை உள்ளதா அப்படி என்று கேள்வி கேட்டார். எப்படி? முதலில் எப்பொழுதாவது சந்தித்திருக்கின்றீர்களா அப்படி என்று கேட்டார். ஆம் பாபா அப்படி என்று இவர் பதில் சொன்னார். கல்பத்திற்கு முன்பு கூட, அதாவது கல்பம் என்பது என்ன? 5000 வருடம். கல்பத்திற்கு முன்பு கூட இவ்வாறே நான் சந்தித்திருந்தேன் அப்படி என்று பதில் சொல்லிவிட்டேன். பிறகு பாபா என்ன செய்தார் தெரியுமா? பாபா பிறகு பாபாவுடைய அறைக்கு சென்றார். 4 தாமல் இருக்கக்கூடிய ஒரு தாமம் தான் பாபாவுடைய அறை. நானும் பாபாவுடைய அறைக்கு சென்றேன். அங்கு தியானி தாதி இருந்தார். அதன் கூடவே என்னுடைய 4 பிள்ளைகள் மற்றும் கணவர் சகிதமாக ஞானத்தில் இருக்கின்றார்கள் என பாபாவிற்கு அறிமுகப்படுத்தினார். நான் இவருக்கு என் குழந்தை ஒன்றை கொடுத்திருக்கின்றேன் என பாபா சொன்னார். அந்த சமயத்தில் எனக்கு தெரியவில்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைகள் பெரியவர்கள் ஆனார்கள். அவர்களில் ஒரு குழந்தை சமர்ப்பணமாகி 32 வருடங்கள் ஈஸ்வரிய சேவையில், அதாவது பாட்னா அந்த மாநிலத்தில் சேவை நிலையத்தில் சேவை செய்து கொண்டிருக்கின்றார். பாருங்கள் எவ்வளவு அதிசயம் இது. அப்ப சொன்ன விஷயம் கடைசியில் அது ஒரு மகா வாக்கியமாக ஒரு வரதானமா ஆகிவிட்டது. 4 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை 32 வருடமாக சமர்ப்பண சகோதரராக இருந்து
பாட்னா அந்த நிலையத்தில் சேவை செய்து கொண்டிருக்கின்றார். இது எனக்கு பிறகு தெரிய வந்தது. பாபா எனக்கு தன்னுடைய ஒரு குழந்தை கொடுத்துள்ளார் என்று, பாபாவை அடைந்து எதனை அடைய வேண்டுமோ அதனை அடைந்து விட்டேன் அப்படி என்று தன்னுடைய அனுபவம் இப்பொழுது நேரடியாக நமக்கு ஒரு வரதானமாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இப்படியாக மிகப்பெரிய பிரச்சனைகளில் கூட எனக்கு பாபாவுடைய உதவியினுடைய அனுபவம் மிகவும் அனுபவமானது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னொரு விஷயம், நான் நோய்வாய்ப்பட்ட பொழுது அந்த சமயத்தில் கூட பாபாவுடைய உதவி எனக்கு கிடைத்தது. குளிர் இருந்தாலும் சரி, வெயில் இருந்தாலும் சரி, மழையில் இருந்தாலும் சரி, நான் ஒருபொழுதும் முரளி வகுப்பை தவற விட்டதில்லை அப்படின்று ஆணித்தரமாக நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார். என்ன நடந்தாலும் காலையில் வகுப்பிற்கு கடந்து கிட்டத்தட்ட 44 வருடங்களாக நான் தினமும் செல்கிறேன் அப்படி என்று எவ்வளவு நமக்கு ஒரு ஈஸ்வரிய போதையை நமக்கு தருகின்றார் பாருங்கள். 1 வருடமா 2 வருடமா 44 வருடம் தொடர்ச்சியாக ஒரு நாள் கூட முரளி வகுப்பை தவறு விடுவதில்லை அப்படின்னு சொல்கின்றார். இப்பொழுதோ என்ன நடந்து கொண்டிருந்தாலும் நான் பாபாவுடைய நினைவிலே சரிதம் விட வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக இருக்கிறது. இப்படியாக தன்னுடைய ஆணித்தரமான வார்த்தைகளை கேட்டு நாம் எவ்வளவு வைராக்கியத்தை உண்டாக்கி இருக்க வேண்டும். இப்படியாக ஹரியானா மாவட்டத்திலிருந்து அம்பாலா கேட்டிலிருந்து மூத்த ராஜயோகினி புஷ்பா சகோதரி தன்னுடைய அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு எவ்வளவு ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயமாக இருக்கிறது இது. பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு அற்புதமான மகானாத்மாவை நாம் பார்க்கலாம். அச்சா, ஓம் சாந்தி. நானாத்மாவே நானாத்மாவே எந்தன் சக்தியும் மனம் புத்தி செயல் சேர்ந்தது. நானாத்மாவே 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 பிரபுவின் ஒளியே என்னிடமும் நிறைந்தே வழியை காட்டிடுமே. சாகர நீரில் நானும் ஒரு துளியே. நானாத்மாவே 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 நானாத்மாவே. அறிவு புதையலாய் நான் இருப்பேன். முதல் இடை முடிவும் நான் அறிவேன். அறிவெனும் கடலில் நானும் ஒரு நதிதான். நானாத்மாவே 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 நானாத்மாவே. நானே சாந்தியின் வடிவம்தான். என் இல்லம் முழுமையும் சாந்திதான். சாந்தி சாகர குழந்தை நானேதான். நானாத்மாவே 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 நானாத்மாவே. பாடுகிறேன் பிரேமையினாலே, ஆடுகிறேன் மகிழ்ச்சியில் நானே. பேரின்ப
ஆத்மாவே நான் ஆத்மாவே நான் ஆத்மாவே புனிதம் எந்தன் கொள்கைதான் தந்தையும் அற்புத கடலேதான் அன்பெனும் சிகரமாய் திகழும் பரஞ்சோதியே நான் ஆத்மாவே நான் ஆத்மாவே தூய்மையே என் சுபாவம் தான் தூய்மை எனது வீடேதான் தந்தையைப் போலே நானும் தூய்மைதான் நான் ஆத்மாவே நான் ஆத்மாவே நான் ஆத்மாவே நான் ஆத்மாவே சக்தியின் வடிவம் நானேதான் சக்தியின் வீடே என் வீடாம் சக்தி கடலை அடைகின்றேன் நானே நான் ஆத்மாவே நான் ஆத்மாவே நான் ஆத்மாவே நான் ஆத்மாவே வழிவற்ற வடிவம் என் வடிவம் பண்புகள் என்னை அலங்கரிக்கும் இறைவனிடம் என்னை அர்ப்பணம் செய்கின்றேன் நான் ஆத்மாவே நான் ஆத்மாவே நான் ஆத்மாவே